ஹாய், எப்படி இருக்கீங்க? நீங்கள் நிறைய பேர் நீங்கள் அந்த லட்டுலையோ இல்லை ஒரு ஹல்வாலையோ நம்ம போட்ட ஸ்வீட்டில் இந்த சேனலில் நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, சிம்பிளாக ஒரு ஈஸியாக பண்ணுற மாதிரி ஒரு ஸ்வீட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இன்றைக்கி நான் அந்த மாதிரி ஒரு ஸ்வீட் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ இன்றைக்கி ஒரு மெனுவில் இருக்கிறது ஒரு பாரம்பரியமான நம்ம வீட்டில் ரெகுலராக பண்ணுற ஒரு ஸ்வீட் தான். பட் அதை ஒரு ஸ்பெஷலாக பண்ணால் எப்படி இருக்கும், அதில் இருக்கிற டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் என்ன அதான் பார்க்க போகிறோம். எப்பொழுதுமே உங்களுக்கு தெரியும், ஒரு விருந்து அப்படின்னா அதில் ஒரு வடை பாயாசம்னு சொல்லுவோம். அதில் வர அந்த பாயாசம் எப்பொழுதுமே அந்த பருப்பு பாயாசம் தான். அந்த பருப்பு பாயாசம் ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்டு, எல்லார் வீட்லேயும் பண்ணுறது தான். பட் அதில் இருக்கிற சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ், அது என்ன பண்ணால் ஒரு பர்ஃபெக்டாக ஒரு கமர்ஷியல் ஒரு ஹோட்டலில் பண்ணுற ஒரு ரிச்சான பாயாசமாக வரும். அதுதான் நீங்கள் பார்க்க போகிறோம். வாங்க, இன்றைக்கி இதயம் வழங்கும் பருப்பு பாயாசம். ஐ எம் சுந்தா. வெல்கம் டு ரெசிபி செக்அப். இன்னைக்கு அந்த பருப்பு பாயாசத்துக்கு தேவையான பொருட்கள், இன்கிரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்துருவோமா? இந்த பருப்பு பாயாசத்தில் நமக்கு தேவையான பொருட்கள் ரொம்ப கம்மி தான். பட் இதில் ரொம்ப முக்கியமான டிப்ஸ் நம்பர் 1 அப்படின்னா இந்த குவாலிட்டி ஆஃப் இன்கிரீடியன்ட்ஸ். அது என்ன மாதிரி வேணும் அப்படின்னு ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பாசி பருப்பு எடுக்கிறோம். இந்த பாசி பருப்பை நம்ம வாஷ் பண்ண மாட்டோம். அதனால் இதை அப்படியே வறுத்து அதை அப்படியே நம்ம பாகு சேர்த்து அப்படியே நம்ம பண்ண போகிறோம். அதனால நம்ம வாங்கியும் கழுகி நம்ம காய வைக்கிறதுனால இது நல்ல குவாலிட்டியாக வாங்குறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இப்போ இந்த வெல்லம் பார்த்தீங்கன்னா, இந்த கலர் ரொம்ப முக்கியம். சில சமயம் வெள்ளையாக இருக்கும் வெல்லம், பட் இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக டார்க்காக இருக்கிற வெல்லம் வந்தால் இந்த வெல்லம் தான் உங்களோட ஃபைனல் ப்ராடக்டை மாற்றுறது ஒன்று. அதே மாதிரி இப்போ இந்த தேங்காய் பால், இந்த தேங்காய் பால் எடுத்துருக்கிறது எப்போதுமே ஃபஸ்ட்டு பால் எடுங்க. எப்போதுமே ஃப்ரெஷ் தேங்காய் பால் எடுக்கிறப்போ அதை கரெக்டாக நம்ம குக் பண்ணலைன்னா அது திரியறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால ஹோட்டல்ஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கோகோனட் பவுடர் இருக்குது, அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அது ப்ராசஸ்டு கோகோனட் பவுடர். அதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணி பண்ணுறப்போ அந்த குக் பண்ணுறது ஈஸி. ஏன்னா கமர்ஷியலாக பண்ணுறப்போ நிறைய குவான்டிட்டி பண்ணுவோம், அது சில சமயம் தெரிஞ்சிச்சுன்னா கஷ்டம் அந்த மாதிரி. பட் வீட்டில் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுத்து ரொம்ப குக் பண்ணிடாதீங்க. ஹீட்டு கரெக்டாக வச்சு ஒரு மீடியம் ஹீட்டில் ஆட் பண்ணணும். அது எல்லா டிப்ஸையும் நம்ம குக் பண்ணுறப்ப பார்ப்போம். இப்போ இந்த பருப்பு பாயாசத்தை 3 ஸ்டேஜாக பிரிச்சிடுறேன். ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான். ஃபஸ்ட்டு அதை கரெக்டாக வறுத்து, அதுக்கப்புறம் அந்த பாகு காய்ச்சறது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் அது ரெண்டையும் அசம்பிள் பண்ணி நம்ம வேக வச்சு அதை ஃபைனலாக ஃபினிஷ் பண்ண போகிறோம். வாங்க நம்ம டைரெக்டாக குக்கிங்க்கு போயிடலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நம்ம இருக்கிற அந்த பருப்பை லைட்டாக வறுத்துருவோம். ஒரு 2 ஸ்பூன் கீ எடுத்துக்கிறேன், நெய். ஸோ அந்த நெய் லைட்டாக கரெக்டாக சூடாகி வரப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாசிப்பருப்பை போட்டு மைல்டு ஹீட்டில் வருங்க, அந்த வாசனை வர வரைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த பாசிப்பருப்பு நம்ம இந்த நெய்யில் போட்டு வறுக்கிறப்போ இனிஷியலாக கொஞ்சம் லைட்டாக அந்த ஈரமாக இருக்கும் அந்த நெய்யில் பட்டு. அப்புறம் அந்த கரெக்டாக அந்த ஃப்ரை பண்ணுறது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ட்ரை ஆகி பட் அந்த ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு குக்கரில் எடுத்து, இப்போ நம்ம எவ்வளோ பருப்பு எடுத்துருக்கோமோ அதுக்கு 3 பங்கு தண்ணி ஊற்றி ஒரு விசில், ஒரு 2 விசில் சொல்லலாம், 2 3 விசில். ஏன்னா பாசிப்பருப்பு இங்கேயே கொஞ்சம் ஃப்ரை பண்ணிட்டோம், குக் ஆயிடுச்சு. ஸோ அதில் இப்போ குக் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ இப்போது நான் இதை என்ன பண்ணியிருக்கேன், அந்த ப்ரெஷர் குக்கரில் அதை மாற்றி வச்சுருக்கேன். நம்ம எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதுக்கு ஒரு 3 பங்கு தண்ணி ஊற்றுறோம். இப்போது இது ஸ்டீம் வந்தோடனே வெயிட் போட்டு ஒரு 2லேருந்து ஒரு 3 விசில். அதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸை பார்ப்போம். ஸோ இப்போ இந்த குக்கர் 3 விசில் வந்துருச்சு. இது செட்டில் ஆகிட்டு இருக்கிறப்ப நம்ம இந்த வெல்லத்தில் பாக காய்ச்சிடுவோம். யூஸ்வலாக இந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா, 1 கப்பு நம்ம பருப்பு எடுத்தால் பாசிப்பருப்பு, 1.5 கப்பு வெல்லம். இதுதான் அந்த ரேஷியோ. அதாவது 2:3 இதுதான் ரேஷியோ. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன், இன்றைக்கி வெல்லத்தை கிட்டத்தட்ட நான் ஒரு 225 கிராம்ஸ், அதாவது பருப்பு எடுத்திருக்கேன் 1 கப்பு. இன்றைக்கி ஒரு 1.5 கப் அளவுக்கு நான் வெல்லம் எடுத்திருக்கேன்.
ஸோ நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெல்லத்தை லைட்டாக கட் பண்ணி இல்லை பொடி பண்ணி இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 1/4 கப் தண்ணி, யூஸ்வலாக இந்த வெல்லம் பாகு காய்ச்சறப்ப எப்பொழுதுமே வெள்ளத்தில் இந்த மாதிரி கட்டி வெள்ளத்தில் சில இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும், சில மண் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா பாகு காய்ச்சினோடனே அதை கொஞ்சம் வச்சு நல்லா வடிகட்டிடுங்க. ஸோ அந்த பேனில் அந்த மணல் கீழே இருக்கிறது தங்கிரும். ஸோ சுத்தமான பாகு நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெல்லம் கரைஞ்சி கரெக்டாக ஒரு நல்ல ஒரு கிளியர் கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். டெஃபினட்டாக கொஞ்சம் இம்ப்யூரிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் இப்போ இது கொஞ்சம் ஆறினோடனே இதை நம்ம வடிகட்டி இந்த பாகை தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். இதை நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பருப்பில் மிக்ஸ் பண்ணி நம்ம அந்த டிஷ்ஷை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போவோம். ஸோ இப்போது நம்ம காய்ச்சின பாகை வடிகட்டி வச்சுருக்கேன் ஒரு பவுலில். ஸோ இது இப்போ ரெடி. இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பருப்பு இதை திரும்ப ஏற்றிருக்கேன் அடுப்பில். ஸோ இதில் தான் நம்ம இந்த டிஷ்ஷை ஃபைனலாக நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ இப்போது அந்த ஸ்டீம்லாம் செட்டில் ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா அழகாக வெந்து இந்த பருப்பு ஈவனாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஈவனாக குக் ஆகி கரெக்டாக இருக்குது. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த துவரம் பருப்பு ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதில் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா இந்த பாசிப்பருப்பு குக் ஆகிற நேரமும் அது வேகிற நேரமும் வேறும். ஸோ அதனால் வந்து சில சமயம் அந்த பருப்பு முழுசாக இருக்கும், அது சில பேருக்கு அது பிடிக்காது. பட் ஜென்ரலாக வந்து கமர்ஷியலாக நம்ம பண்ணுறப்போ, அதாவது ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் அந்த மாதிரி நம்ம இந்த பருப்பு பாயசம் பண்ணுறப்போ பாசிப்பருப்பில் மட்டும்தான் பண்ணுவோம். ஸோ இப்போ அழகாக சாஃப்ட் ஆகி ஒரு ஈவனாக வந்துருச்சு. ஸோ இதில் இப்போது நம்ம ஏற்கனவே காய்ச்சி வச்சுருக்கிற பாகை இதில் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட்டு ஒரு லைட்டாக கொதி வந்து ஒரு வாட்டி நல்ல கம்பைன் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பால் அதை ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோம், எடுத்து வச்சுருக்கிற முதல் தேங்காய் பால், ஃபஸ்ட்டு தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்பொழுதுமே வந்து தேங்காய் பால் சேர்த்தோன்னு நம்ம ரொம்ப கொதிக்க வச்சு குக் பண்ண மாட்டோம். சிம்மரில் தான் இருக்குது இப்போது இது ஜஸ்ட்டு ஒரு லைட்டாக ஒரு கொதி அதே மாதிரி வந்தோடனே நம்ம அடுத்து தேவையான ஃப்ளேவருக்கு தேவையான நம்ம ஏலக்காவை ஆட் பண்ணுறோம். இந்த தேங்காய் பால் போட்டோன்னே பார்த்தீங்கன்னா அந்த கலர் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டான ஒரு பாயாசம் கலராக நமக்கு செட்டில் ஆயிரும். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் ஜஸ்ட் லைட்டாக ஒரு கொதி வந்திருக்கு, ஓரளவுக்கு எல்லாம் மிக்ஸ் ஆகினோன்னே ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற ஏலக்காய் பொடி ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இதில் இப்போ இந்த ஸ்டேஜ் இஸ் ரெடி. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சின்னதாக வெட்டி வச்சுருக்கிற தேங்காய், அதே மாதிரி முந்திரி பருப்பு அண்ட் திராட்சை, உலர்ந்த திராட்சை இருக்கு இல்லையா, இதை நம்ம நெய்யில் வறுத்து அதை நம்ம அதில் மேலே ஒரு கார்னிஷாகவும் உள்ளே மிக்ஸ் பண்ணுறதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜ் இது ரெடி. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து நம்ம ஃபினிஷிங் ஸ்டேஜ். ஸோ இப்போது ஒரு பேன் எடுத்துகிட்டு நெய், இதில் ஃபைனலாக நம்மளோட முந்திரி பருப்பு, திராட்சை, அதே மாதிரி அந்த தேங்காய் சின்னதாக வெட்டி வச்சுருக்கோம். ஸோ இதுக்கு தேவையான நெய் இது கொஞ்சம் நிறைய போடலாம், ஏன்னா இந்த நெய் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம வறுத்துட்டு மீதி போடுறப்போ உள்ளே மிக்ஸ் ஆகியும் நமக்கு ஒரு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி மேலே அந்த நெய் இருக்கிறது நல்லாயிருக்கும் பார்க்க. ஸோ இப்போ லைட்டாக அந்த நெய் சூடாகி வரப்போ நம்ம பொடியாக வெட்டி வச்சுருக்கிற தேங்காய், எப்பொழுதுமே இந்த தேங்காய் வந்து நம்ம அந்த சக்கரை பொங்கல் வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன், இந்த தேங்காய் வந்து இந்த நெய்யில் வறுத்து நம்ம அதில் போடுறப்போ இந்த ஃப்ளேவரே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
ஸோ அது லைட்டாக ஃப்ரை ஆகி வரப்போ நம்ம திராட்சையை ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ அந்த திராட்சை நல்லா உப்பி அந்த ஃப்ரை ஆகி வரப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு, ஸோ இப்போது அந்த முந்திரி பருப்பு கரெக்டாக ஒரு லைட் ப்ரௌன் கலர் வரும். அந்த கலர் ஆஃப் தி கிரேப்ஸ் இல்லையா, அந்த திராட்சை போட்டதெல்லாம் சரியாக வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் இதை எடுத்து நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மிக்சரில் இதை ஆட் பண்ணிடலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் கொடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேவர், அந்த கலர் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ நம்ம லைட்டாக இப்போது டேஸ்ட் பார்த்துடலாம். ஸோ பர்ஃபெக்ட். அதாவது அந்த நோட், அதாவது இண்டிவிஜுவலாக அந்த நீங்கள் அந்த டேஸ்ட் நோட்டை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அதாவது எஸ்பெஷலி அந்த தேங்காய் போட்டோம் இல்லையா கடைசியில், அது வந்து ஒரு ஸ்பெஷல். பிகாஸ் அது வந்து நெய்யில் வறுத்து போகிறப்போ அந்த டேஸ்ட் தனி தான். ஸோ இன்றைக்கி ஒரு பர்ஃபெக்டான ஒரு பருப்பு பாயாசம். சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு வறுத்த அந்த பாசி பருப்பில் அதில் ஒரு ஃப்ளேவர், அதே மாதிரி நம்ம கரெக்டாக அந்த வெல்லத்தை காய்ச்சி அதில் ஆட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அந்த பருப்பு நம்ம வேக வச்சது ப்ளஸ் அந்த கன்சிஸ்டன்சி, தேங்காய் பால், இது எந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணணும், என்ன ஆட் பண்ணணும், அதுமாரி ஃபைனலாக அந்த தேங்காய் கட் பண்ணி வச்ச அந்த தேங்காவை வறுத்து போட்டோம். இது எல்லாமே ஒரு சின்ன சின்ன விஷயங்கள். ஒரு சிம்பிள் டிஷ்ஷாக இருந்தாலும் இது ஒரு வெரி ஸ்பெஷல் டிஷ் ஆகும். ஸோ இதே மாதிரி நீங்களும் சமைச்சு பார்த்துட்டு இதில் இருக்கிற சின்ன சின்ன வித்தியாசங்கள், விஷயங்கள் அதை உங்களோட சமையலில் நீங்கள் சேர்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.